வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியில் மிகப்பெரிய சுமை எது தெரியுமா? கழிவுகள், வேஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கழிவுகள் இந்த பூமியை மிகப்பெரிய அளவிற்கு பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மார்ச் 30 சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்டேஜ் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது கழிவுகளே இல்லாத அல்லது கழிவுகளை குறைக்கிற ஒரு தினமாக இந்த தினத்தை நாம் பொருள் கொள்ளலாம். 2022 துருக்கி நாட்டினுடைய முன்னெடுப்பில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அசெம்பிளியில் ஒரு கழிவுகளற்ற பூமி என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த நாளை பின்பற்றுவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த கழிவுகள், பூமியில் எதையெல்லாம் நாம் கழிவுகள் என்று சொல்கிறோம், அவை என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருப்பது 2 விதமான கழிவுகள். ஒன்று பிளாஸ்டிக் கழிவுகள், இன்னொன்று எலக்ட்ரானிக் கழிவுகள், அதாவது மின்னணு சாதன கழிவுகள். இது இரண்டுமே பல்லாயிரக்கணக்கான டன்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இவை எளிதில் மக்கிப்போவது கிடையாது. அவை மண்ணோடு மண்ணாக அவை தங்கியிருந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. அதோடு இந்த கழிவுகளை எரிப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இந்த புவி வெப்பமயமாதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. அப்படி பார்க்கிற போது முக்கியமாக இந்த பூமியில் விழக்கூடிய பிளாஸ்டிக் மற்றும் எலக்ட்ரானிக் கழிவுகள் அவை தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்டு கடல் நீருக்கு செல்கின்றன. அப்படி கடல்நீருக்கு செல்லுகிற போது இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த கழிவுகளினால் மிகப்பெரிய பாதிப்பை அடைகின்றன. இன்னொரு புறம் வனப்பகுதிகள், மலையோடு அடித்து செல்லப்படுகிற இந்த பொருள்கள் வனப்பகுதிகளில் தேங்குகிற போது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், உயிரினங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிலத்தடி நீர் பெரிய மாசை அடைகிறது. இன்னொரு புறம் காற்று மாசு ஏற்படுகிறது. இது எல்லாமே மனிதர்களுடைய எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நாம் கழிவுகளை எப்படி குறைக்கலாம் என்கிற போது முதன்மையான ஒரு விஷயம் என்பது தேவையற்ற பொருள்களை வாங்குவது. இன்றைக்கு மனிதர்களிடம் இந்த நுகர்வு யுகத்தில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதாவது பல்வேறு விதமான விளம்பரங்களின் மூலமாக தேவையற்ற பொருள்களை அல்லது அதிக பயன் தராத பொருள்களை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அவை குப்பை கூடைக்கு செல்கின்றன. இன்னொன்று மறுசுழற்சி. இந்த அதாவது தேவையற்ற பொருள்களை தவிர்ப்பது போலவே மறுசுழற்சி. நாம் ஏராளமான பிளாஸ்டிக் பாட்டில்கள், தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை எல்லாம் பூமியில் தினமும் கோடிக்கணக்கில் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு பதிலாக மறுசுழற்சியாக திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்துவது, ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் பொருள்களை நாம் தவிர்ப்பது மிக முக்கியம். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பையை நாம் பயன்படுத்துவது. தமிழ்நாடு அரசு இந்த மஞ்சள் பை இயக்கத்தை அதனால் தான் தீவிரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படியாக மறுசுழற்சி முறையிலும் அதே சமயம் பூமியில் போடக்கூடிய கழிவுகளை குறைப்பதன் மூலமாகவும் எலக்ட்ரானிக் பொருட்களை, அதாவது நீங்கள் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து, மக்கக்கூடிய குப்பைகள், மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அவற்றை அதனுடைய இடத்தில் சேர்ப்பதன் மூலமாகவும் நாம் இந்த கழிவுகளை பெருமளவு குறைக்க முடியும். கழிவுகளை குறைப்பது என்பது நம்முடைய நிகழ்காலத்தையும் நம் சந்ததிகளுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்பதை மறந்துவிடாதீர்கள். அந்த வகையில் இந்த நாள் என்பது, அதாவது கழிவுகளற்ற பூமியை உருவாக்குவதற்கான இந்த நாளில் நாம் முடிந்தவரை பூமியில் போடுகிற கழிவுகளை குறைப்பதை ஒரு சபதமாக மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் உடம்பில் பல்வேறு விதமான சத்து, விட்டமின் என்று சொல்லுகிறோமே, அவை இருக்கிற காரணத்தால் தான் நம்மால் இயங்க முடிகிறது. சில குறிப்பிட்ட விட்டமின்கள் சிலருக்கு கூடுதலாக இருக்கும், சில நாடுகளில் வாழ்கிறவர்களுக்கு கூடுதலாக இருக்கும், சில இடங்களில் குறைவாக இருக்கும். உடலில் இருக்கிற விட்டமினுக்கும் நாடுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நமக்கு கேட்க தோன்றும். குறிப்பாக டி விட்டமின் என்கிற ஒன்றை எடுத்துக்கொண்டால் அது சூரிய ஒளியால் தான் நமக்கு வந்து சேருகிறது. சூரிய ஒளியால் தான் அந்த விட்டமின் வருகிறது என்றால் சூரிய ஒளி குறைவாக இருக்கிற நாடுகளில் அந்த சத்தும் குறைவாகத்தான் இருக்கும். குறிப்பாக சொன்னால் மேலை நாடுகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஐரோப்பா, அமெரிக்கா நாடுகளையெல்லாம் பார்த்து நாம் வியக்கிறோம். ஆனால் அங்கெல்லாம் இல்லாத இதமான
மிதமான ஒரு பருவநிலை நமக்குத்தான் வாய்த்திருக்கிறது. அதை பலரும் உணர்வதில்லை. அங்கே ஆண்டுக்கு 8 அல்லது 9 மாதம் குளிராக இருக்கிறது. 3 மாதங்கள் தான் வெயில் அடிக்கிறது. 3 மாதங்கள் தான் அந்த வானிலை வாழ்வதற்கு உரியதாக இருக்கிறது. மற்ற நேரங்களிலெல்லாம் அந்த இயற்கையை எதிர்த்து போராடித்தான் அங்கே வாழ வேண்டியிருக்கிறது. நம் நாட்டில் ஓரிரு மாதங்கள் குளிரும் பனியும் இருந்தாலும் கூட அவை கூட தாங்கிக் கொள்ளுகிற அளவிலே தான் இருக்கின்றன. எனவே வெயில் கூடுதலாக இருக்கிற நம் தேசத்தில் டி விட்டமின் என்பது இயல்பாக இருக்க வேண்டும். டி விட்டமின் எதற்காக வேண்டும்? 2 முக்கியமான காரணங்களுக்காக நம் உடம்பில் டி விட்டமின் வேண்டும். நம் உடம்பிலே இருக்கிற அந்த கால்சியம் என்று சொல்லுகிற சத்து டி விட்டமினால் தான் உடம்புக்கு வந்து சேருகிறது. அந்த கால்சியம் இருந்தால்தான் நம் எலும்புகள் வலிமையாக இருக்கும். எலும்புகள் வலிமையாக இல்லை என்றால் வயதாகும்போது என்ன ஆகும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த எலும்புகளெல்லாம் சாக்பீஸ் போல ஆகிவிடும், டப்பென்று உடைந்து விடும். எனவே இந்த எலும்பு முறிவு டி விட்டமின் இல்லை என்றால் வரும். இது ஒன்று. இதனை தாண்டி இன்னொன்று பெரிய செய்தி இருக்கிறது. இம்யூனிட்டி என்பது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, இன்றைக்கு மிகப்பெரிய மருந்தாக எது கருதப்படுகிறது? அந்த கோவிட் என்கிற அந்த நோய் நம்ம எல்லாம் சுற்றி சூழ்ந்திருந்த காலத்தில் கூட அந்த மல்டிவிட்டமின் என்று சொல்லுகிற மாத்திரைகளை மருத்துவர்கள் கொடுத்தார்கள். அது எதற்கு என்றால் நோயை எதிர்த்து நிற்கிற சக்தியை கொடுப்பதற்காக. அந்த கோவிட் வருவதற்கு முன்னால் தடுக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியைத்தான் நாம் இம்யூனிட்டி என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு இம்யூனாலஜி என்பது தனித்துறையாகவே வளர்ந்திருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு மிக தேவையாக இருக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் டி விட்டமினிலே தான் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? சூரிய ஒளியிலிருந்து வருகிறது. அதற்காகத்தான் முன்னொரு காலத்தில் இவற்றையெல்லாம் சொல்லி புரிந்து கொள்வார்களா என்கிற எண்ணத்திலோ அல்லது அவர்களுக்கே அது என்ன என்று புரியாமலோ சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள், காலையில் எழுந்தவுடன் சூரியனை வணங்குங்கள், ஒரு 10 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் சூரிய ஒளி நம் உடம்பில் பட்டால் டி விட்டமின் என்பது ஒரு நாளும் குறையாது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்காக நல்ல உச்சி வெயிலில் போய் நின்றால் அது வேறு கெடுதல்களை கொண்டு வரும். இந்த ஸ்கின் கேன்சர் என்று சொல்லுகிற தோலில் இருக்கிற அந்த கிருமிகள் மூலமாக சில நோய்களும் வந்து சேரும். எனவே எதையும் அளவாக செய்ய வேண்டும். வெயிலில் நின்றால் நல்லது என்று வெயிலிலேயே 1.5 மணி நேரம் நின்று கொண்டிருந்தால் அது வெறு கெடுதல்களை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே கவனமாக நாம் இந்த வெயிலிலிருந்து பெறுகிற அந்த சத்து, அந்த டி விட்டமினை பெற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே இயல்பாக இந்தியாவிலே அது கூடுதலாக இருக்கும், வெளிநாடுகளிலே குறைவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இப்போது என்ன ஆயிற்றென்றால் இந்தியாவிலும் பலருக்கு டி விட்டமின் குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள். நேரடியாக அந்த சூரிய ஒளி உடம்புக்குள் பெரும்பாலும் போவதே இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? வீடுகளில் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் வாழ்கிறோம். கார்கள் அப்படித்தான் இருக்கின்றன, அலுவலகங்கள் அப்படித்தான் இருக்கின்றன. எனவே மிக பெரும்பான்மையானவர்கள் சூரிய ஒளியை பெறுவதில்லை. சூரிய ஒளியிலேயே நின்று வேலை பார்க்கிற ஏழை மக்களும் கூட, கட்டிட தொழிலாளர்கள் போன்றவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் நிற்பதால் பெற்ற பயனை இழந்து விடுகிறார்கள். என்ன செய்யலாம்? வேறு வழி இல்லை. இப்போது டி விட்டமினை சூரியனிடமிருந்து பெற முடியவில்லை என்றால் மருத்துவர்கள் மாத்திரைகளை எழுதி கொடுக்கிறார்கள். மாத்திரைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய அறிவியல் அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெலாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லையே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா,
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.